இது வேண்டாம் அது வேண்டாம். எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களேங்க, நான் பேசுனது உமன் எம்பவர்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு. இதுதான் எம்பவர் ஆயிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது காந்தராஜ் வந்துக்கிட்டு என்ன சொல்கிறாரு, வீக்கர் செக்ஷன் சொல்கிறாங்க. வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கட்டமைப்புப்பா. அவர் மருத்துவ ரீதியான பார்வை பார்க்குறதாக சொல்கிறாருங்க. என்ன மருத்துவ ரீதியாக? நம்ம சிவவாக்கியர் ஒன்று கேட்டிருக்காரு. சிவவாக்கியர் பாடல் நீங்கள் முடிஞ்ச எடுத்து போடுங்க. சரி சரிங்க. தூய்மை என்பது ஏதடா இன்னும் சொல்வார், பரத்தி போகும் வேறு போகும் வேறு வேறு ஆம்பார். இது சிவவாக்கியர் பாடல் எடுத்து படிச்சுவாங்க. சிவவாக்கியம். ஆமாம், அதுதான் தமிழ் சமுதாயம் வந்துக்கிட்டு எல்லா வகையிலையுமே பெரியாரே இங்கே வெற்றி கட்டு பெரியார் என்ற பேர் வாங்குவதற்கு இந்த சமூகம்தான் காரணம். இப்போ தான் எல்லாரும் பார்த்துட்டு இப்படி எல்லாமா அப்படிங்கிறாரு. புரியுதுங்களா? பெரியாரை பெண்கள் தான் பெரியார்னு பட்டம் கொடுத்தாங்க தெரியுங்களா? எப்படி? எந்த ஆம்பளையும் கொடுக்கல. வரலாற்றில் பெரியார் ஒரு பாத்திரம். பெரியாரினுடைய ஃபாலோவர்ஸாக இருந்து அவங்க மூலமாக பகுத்தறிவு சிந்தனை வளர்த்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் அடுத்த கட்டத்தை பெரியாரை போயிருக்கணும். எப்படி பெண்கள் வீக்கர் செக்ஷன்? பெண்ணே பார்த்து நீ பிள்ளை பார்த்துக்கிட்டா தான் அடிமையாகணும்னாலும் சொன்னேன். அது அடிமைத்தனம் என்பது என்ன அப்படின்னா வரலாற்று ரீதியாக இதுக்கு தான் பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ குடும்பம் என்பது ஒரு நிறுவனம்னு சொன்னாலும் எல்லாருமே அது நிறுவனமா? ஆமாம். ஆந்த்ரோபாலஜி மனடிவியல் எடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, இனக்குழு சமுதாயத்தில் ஒரு பெண் எவ்வளவு குழந்தைகளை பெறுகிறாளோ அந்த அளவுக்கு தான் மதிப்பு இருந்திருக்கும். இப்போ ரஷ்யாவில் நிறைய குழந்தைகளை பெற்றுட்டவங்களுக்கு சில பட்டம் பேரில் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களாங்க. ஏன்னா அன்றைக்கி மனிதன் தான் எவ்வளவு எண்ணிக்கைகள் இருக்காங்களோ அதுதான் ஸ்ட்ரென்த், வலிமை என்று உணரப்பட்ட காலம் இல்லைங்களா? போருக்கு போயிட்டு அப்பனை இறந்துட்டான்னு சொல்லிச்சுன்னா சின்ன குழந்தையை தலை சீவி வெள்ளுடைய இணைவித்து போய் வா அப்படின்னு அனுப்பிச்சா. அப்படி அவன் புற வந்துட்டு காட்டிட்டேன்னு சொல்லிச்சுன்னா நான் பால் கொடுத்த முளையா அறுத்தெறிவேன் என்று சொன்ன பாடல்கள் எல்லாம் புறநானூற்றில் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களா? அந்த இடத்துல பெண் தான் வராள தவிர எந்த ஆணும் வரல. புரியுதுங்களா? இன்று பிறந்திருதல் இந்தலைக்கடனே. பொன்முடியார் யாரு? சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, நன்னெறி பகுதல் வேந்தனுக்கு கடனே, வேலெறிந்து வருதல் காளைக்கு கடனே, வேல்வடி